ஹாய்! இந்த தீபாவளிக்கு எல்லா பலகாரமும் என் கையால் பண்ணணும்னு நினச்சேன். முறுக்கு, ரவா லட்டு எல்லாமே ஃபஸ்ட் டைம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போது அடுத்து அதிரசம் தான். அதிரசம் ரொம்ப வருஷமாக பண்ணுறவங்களே ஒரு பயத்தோடு பண்ணுறாங்க. எனக்கு எப்படி வரும்னு தெரியலையேன்னு கடவுளேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது என் அம்மாவும் ஹஸ்பண்டும் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணு பார்த்துக்கலான்னாங்க. பாகுபாதெல்லாம் நல்லா வந்துருச்சு. ஒரே சந்தோஷம் தான் தாங்க முடியல. ஏன்னா அதிரசத்தில் முக்கியமானதே பாகு தான். அதுவே நமக்கு நல்லா வந்துருச்சேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஹாப்பே காத்துட்டு இருந்தது. இங்கே தான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மாவு அதிகமாக போட்டுட்டேன். ஆனாலும் ரிசல்ட்டை பார்க்காம முடிவுக்கு வர முடியாதுன்னு தட்டி எண்ணெயில் போட்டு பார்த்தேன். மாவு டைட்டாக இருந்ததுனால கல் மாதிரி இருந்துச்சு. என்ன ஆனாலும் நான் பண்ண அதிரசம் நல்லா தான் வரணும், கல் மாதிரி வரவே கூடாதுன்னு அந்த மாவை தூக்கி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே பிள்ளையாருக்கும் குலதெய்வத்துக்கும் ஒரு கும்பிடு போட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லா ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன மிஸ்டேக் பண்ணணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பண்ணேன். இந்த தடவை அதிரசம் சக்ஸஸ். எண்ணெயில் போட்ட உடனே உப்பி வரதை பார்க்குறப்ப நான் பட்ட வேதனை எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நான் சுட்ட அதிரசத்தை அழகாக பார்த்துட்டு நானே ரசிச்சிட்டு இருந்தேன். ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.